இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல நம்ம தமிழுக்கு நடந்த பெரிய கொடுமையை பாத்தீங்களா? சேது வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட போறானா இல்லையான்னு ஒரு பெரிய திக் நிமிஷம் இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு. கதையோட ஆரம்பத்துல நம்ம தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்துருது. அந்த நேரத்துல 2-3 பேரு தப்பா பேசி பாக்குறாங்க. ஆனா நம்ம தமிழ் வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்க. உடனே அந்த வழியா வந்த நல்ல மனசுக்காரங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி நம்ம தமிழை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாண மண்டபத்துல ராஜங்கம் மற்றும் மோகனா 2 பேரும் சேர்ந்து நம்ம சேதுவை கூட்டிட்டு வந்து வேற ஒரு பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொல்லி ரொம்ப படுத்துறாங்க. ஈஸ்வரி ஒன்னும் பண்ண முடியாம அழுதுட்டு இருக்காங்க. சேது மனசுக்குள்ள நம்ம தமிழை மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சேது தவிக்கிறான். ஆஸ்பத்திரியில தமிழ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. மண்டபத்துல சேது தாலி கட்ட கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப எமோஷனலான நிமிஷம். தமிழ் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு சேது மாமான்னு அழுத காட்சி நம்ம எல்லாரோட கண்ணுலையும் கண்ணீர் வர வச்சுடுச்சு. இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. ஆஸ்பத்திரியில நம்ம தமிழுக்கு ஒரு அழகான ஆம்பள குழந்தை பொறந்திருக்கு. குழந்தை பொறந்த சந்தோஷத்துல இருக்கும் போது டாக்டர் வந்து தமிழோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. உயிரை காப்பாத்த கணவரோட கையெழுத்து கண்டிப்பா வேணும்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல சேதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கல்யாண மண்டபத்துல இருந்து தாலியை கீழே தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வரான். டாக்டர் கிட்ட நான் தான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறான். ராஜங்கம் மற்றும் மோகனா ஆஸ்பத்திரிக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்றாங்க. சேது எல்லாரையும் எதிர்த்து நின்னு தமிழை காப்பாத்த துடிக்கிறான். இப்படித்தான் இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தா முதல் விஷயம் நம்ம தமிழ் உயிர் பிழைச்சு அவங்க குழந்தையை கையில வாங்குவாங்களான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 2வது விஷயம் ராஜங்கம் திரும்பவும் வந்து குழந்தையை பறிச்சிட்டு தமிழை வீட்டை விட்டு துரத்திடுவாரான்னு பயமா இருக்கு. 3வது விஷயம் மோகனா இந்த குழந்தையை வெச்சு புதுசா எந்த மாதிரி சதி திட்டம் போட போறாங்கன்னு நாளைக்குதான் தெரியும். கண்டிப்பா நாளைக்கு எபிசோட் ரொம்ப அனல் பறக்கும். தொடர்ந்து பாருங்க.